சார் வணக்கம் சார். வணக்கம். கங்குவாவுடைய வசூல் எப்படி இருக்கு? கங்குவா வசூல் சுமாராக தான் இருக்குது. ஓவராலாக லைஃப் டைம் ஓடி முடிக்கும்போது தமிழ்நாடு அளவில் ஒரு 14 கோடி ரூபா அளவுக்கு ஷேர் வரும்னு நான் நினைக்கிறேன். அது இந்த வெள்ளிச்சனிங்க அதுக்கப்புறம் தான் டிசைட் பண்ண முடியும். இல்லை சார், படம் ரிலீஸுக்கு முன்னாடி வந்து இத்தனை கோடி வசூல் பண்ண, அத்தனை கோடி வசூல் தயாரிப்பாளரே சொன்னார். நான் ஜிஎஸ்டிலாம் கூட எடுத்து வந்து காட்டுறேன்னாரு. உண்மையிலேயே அவர் சொன்னது அளவுக்கு வந்திருக்கா? அவர் சொன்ன அளவுக்கு வரல. இந்த கேள்வியெல்லாம் நீங்கள் ஞானவேல் சாரை தான் பார்த்து கேட்கணும். அவர்கிட்ட தான் நீங்கள் அந்த ஜிஎஸ்டி இதெல்லாம் கேட்கணும். எங்கிட்ட கேட்ட எங்கிட்ட அந்த ஜிஎஸ்டி ரசீதெல்லாம் எங்கிட்ட இல்லை சார். இப்போ அமரன் திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா கங்குவா ரிலீஸ் ஆன மறுநாள் நிறைய ஸ்க்ரீனில் திரும்பவும் வந்து ரீப்ளேஸ் பண்ணி போட்டிருக்காங்க. கங்குவாவை கூட எடுத்துகிட்டு அமரனை திரும்ப போட்டிருக்காங்க நிறைய ஸ்க்ரீனில். இல்லை, அது தவறான தகவல். கங்குவாவை எடுத்துகிட்டுலாம் அமரன் போடலை. கங்குவா போட்ட தேட்டர் கங்குவா ஓடிக்கிட்டு இருக்கு, அமரன் போட்ட தேட்டரில் அமரன் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு காம்ப்ளெக்ஸ் போது வந்து அந்த காம்ப்ளெக்ஸ் வந்து ஷோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கல்ல? எஸ், அது உண்மை. அதாவது ஒரு சில இது வந்து சின்ன ஸ்க்ரீன்லேருந்து பெரிய ஸ்க்ரீனுக்கு மாற்றுறது, அந்த மாதிரி சில விஷயங்கள் நடந்திருக்கு. ஷோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் அது உண்மைதான். இப்போ அமரன் திரைப்படத்தோட வெற்றியால் ரஜினி கிட்டத்தட்ட ரஜினிகாந்த் இடத்துக்கு வந்துட்டாரு, ரஜினிகாந்த் விஜய் இடத்துக்கு வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே சார் சிவகார்த்திகேயன். அது ஒரு சிறந்த நகைச்சுவை. அதை நான் பார்க்குறேன். யாருடைய இடத்துக்கும் வரமாட்டாங்க. அவங்கவுங்க இடத்த அவங்கவுங்க வந்து அதை மெயின்டைன் பண்ணி போயிட்டு இருந்தாலே அது ஒரு சினிமாவுக்கு ஒரு ஆரோக்கியம். ரஜினி சார், அதுக்கப்புறம் கமல் சார், அப்புறம் விஜய், அஜித், சிவா, சூர்யா இருக்காரு, தனுஷ் இருக்காரு. அவங்கவுங்க போர்ஷன் கொடுத்துட்டே இருக்காங்க. எல்லாருமே வெற்றிகளை கொடுக்கக்கூடியவர்கள். அதே நேரத்தில் எல்லாருக்குமே தோல்விகள் வந்திருக்கு, சந்திச்சிருக்கிறாங்க. அது ஒன்றும் மாற்றமே கிடையாது. சார், இங்கே தோல்விகளை சந்தித்தா கூட இந்த வசூல்ன்ற விவரத்தை வந்து போஸ்டர் வந்து அப்பப்போ ரிலீஸ் பண்ணிட்டே இருக்காங்க. முதல் நாள் இவ்வளோ வசூலாச்சு, 2ஆம் நாள் இவ்வளோ வசூலாச்சுன்ட்டு. ஆனால் நமக்கு ஒரு திரையரங்க உரிமையாளருக்கு தெரியும், தமிழ்நாடோட டிஸ்ட்ரிபியூட்டருக்கு தெரியும் தமிழ்நாடு எவ்வளோ பண்ணியிருக்குன்ட்டு. ஆனால் அதையும் மீறி வந்து அவங்க போஸ்டர் வெளியிடுறாங்களே சார், இதை டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் எப்படி பார்ப்பாங்க சார்? ஒருத்தரும் பார்க்க மாட்டாங்க, சிரிச்சுக்கிட்டே அடுத்த வேலையை பார்க்க போயிடுவாங்க. ஏன்னா அவர் தயாரிப்பாளர், அவரோட ப்ராடக்ட்டுக்கு அவர் ஏதோ ஒரு நம்பர் போட்டு அவர் ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணுறாரு. பண்ணிட்டு போட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை? இதை நான் பல முறை சொல்லியிருக்கேன். இந்த வருஷ கடைசியில் மார்ச் 31 முடிஞ்சு அவங்களோட இன்கம் டேக்ஸ் ஸ்டேட்மெண்ட்டில் பாருங்கன்னு சொல்லியிருக்கேன். அதனால தான் ஞானவேல் ரொம்ப கேர்ஃபுல்லாக சொன்னார். படம் முடிஞ்சு நான் ஜிஎஸ்டி ரசீதோடு உங்கள் சந்திப்பேன்னு சொன்னது காரணமே இது. அந்த 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 ப்ரூஃப் அதை கொடுக்குறேன்னு அவர் சொல்லிட்டாரு. இப்போ அவர் எப்படி கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரான்னு எனக்கு தெரியாது. அதுக்காக தான் அவர் சொன்னார். அதை சார், இப்போ போஸ்டரில் ஒரு அமௌண்ட் இருக்கும், அவங்க ஜிஎஸ்டி ஃபைல் பண்ண ஒரு அமௌண்ட் இருக்கும்போது அப்போ ஏன் சார் அந்த ஜிஎஸ்டி ஃபைல் பண்ண அமௌண்ட்டை ஏன் சார் வெளியில் சொல்ல மாட்டுறாங்க? போஸ்டர் மட்டும் ப்ரொமோஷனுக்காக ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தான் சார் எடுத்துக்க முடியுது இதை. ஆமாம், இதை நான் பல முறை சொல்லியிருக்கேனே. ஆமாம், இட் இஸ் ஃபார் ப்ரொமோஷன். சார், நடிகர் சூர்யா அவர்கள் வந்து கண்டினியூவாக திரையரங்க வாயிலாக வந்து பெரிய ஹிட்டு கொடுத்து ரொம்ப வருடங்கள் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவரால் ஒரு ஹிட்டு இன்னும் கொடுக்க முடியல திரையரங்க வாயிலாக. ஏன்னா வந்த 2 படங்களும் ஓடிடியில் மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. சூரிய போட்டுரும், ஜெய் பீமே ஒரு ஓடிடியில் கொடுத்து. அதுக்கு முன்னாடியே அவர் நிறைய கொடுத்துருக்காருங்க. சிங்கம் பெரிய ஹிட்டு, அயல்னு ஒரு படம் வந்து ஒரு பெரிய ஹிட்டு, காக்கன்னு ஒரு படம் பெரிய ஹிட்டு, வாரணமாயிரன்னு ஒரு படம் பெரிய ஹிட்டு. அதெல்லாம் அவர் கொடுத்தவர் தான். இன்றைக்கி நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. இடையில கொஞ்சம் சில சர்க்கிள்கள் இந்த போன சன் பிக்சர்ஸ் படம் எதற்கும் துணிந்தவனா அது கொஞ்சம் சரியாக போகலை. இந்த படமும் சரியாக போகலை. இந்த படம் சரியாக போகாத காரணம் கண்டென்ட் தான். கண்டென்ட் இருந்ததுன்னா படம் ஓடும். அதான் சார், தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பல திரைப்படங்கள் வந்து இவருக்கு திரையரங்குகளில் அந்த ஒரு நடுவில் வந்து அந்த அஞ்சான், மாசு, இந்த 24 நிறைய திரைப்படங்கள் சொல்லலாம். ஏன்னா வந்து அவர் திரையரங்குகளில் இட்டு கொடுத்தே பார்த்தீங்கன்னா ரியலான ஒரு இட்டு கொடுத்தே கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு மேலே ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சார். அது உண்மையா சார்? அது அதான் சொன்ன கேட்பேன். கடைசியாக வந்து ஒரு 7-8 படங்கள் எதுவுமே அவருக்கு ஒரு பெரிய ஹிட்டு கொடுக்கல. அது உண்மைதான். சூர்யாவுடைய இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி, அதாவது வந்து பெரிய லெவலில் இட்டு கொடுக்காததுனால அவருடைய மார்க்கெட் வந்து சரிஞ்சிருச்சு அப்படின்னு எடுத்துக்க முடியுமா சார்? நான் இதை பல முறை சொல்லிட்டேன். ஒரு படமோ 2 படமோ ஓடினதுனாலையும் ஒரு பெரிய இதுன்னு சொல்லிட முடியாது. ஒரு படமோ 2 படமோ ஓடாததுனாலையும் ஒரு பெரிய இதுன்னு சொல்லிட முடியாது. மாற்றம் ஒன்று தான், மாற்றம் இல்லாதது. அடுத்த படம் வந்து அவருக்கு கார்த்திக் சுப்புராஜ் படம், அது எப்படி இருக்குன்னு படம் பார்த்து தான் சொல்ல முடியும். ஆர்ஜே பாலாஜி படம், வாடிவாசல், இதெல்லாம் வந்தாலும் சொல்ல முடியும் நம்ம. சார், தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ, நன்றி.